அத்த சீமா, நீங்க என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கீங்க உங்க நம்பிக்கையை இழக்க மாட்டேன்னு. அத்த நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மன் சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அம்மா, என்னப்பா? நீங்க என்னென்ன பொருள் சொன்னீங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சீமா, எல்லாத்தையும் எடுத்துக்கம்மா. ரோகிணி, ரோகிணி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லியிருந்தேன். மேல தானே இருந்த, எதுக்காக கீழே வந்த? நான் நல்லா தான் இருக்கேன். துர்காதேவி, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவளை பத்தின உண்மை தெரியும்னு அவளுக்கு தெரியவே கூடாது. இப்போ இங்க எதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஹிணி. ரோஹிணியா? அப்படின்னா அக்காவும் தங்கச்சியும் என்னை பத்தின உண்மைய வீட்டுல உள்ள யாருக்கும் சொல்லல போல இருக்க. எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அந்த மஞ்ச கயிறு சித்தார்த்தோட கையில கட்டி இருக்கிற வரைக்கும் ரோஹிணியும் சீமா அக்காவும் கண்டிப்பா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ரோஹிணி, நவராத்திரி பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதனால ஒவ்வொரு வருஷமும் நாங்க, அதாவது பரத்வாஜ் வீட்டுக்கு வந்த மருமகள்ங்க விரதம் இருக்கணும். விரதம் இருந்து துர்க்கை அம்மனை வேண்டிக்கும். நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு. ஒருவேளை அப்படியே ஏதாவது சங்கடம் ஏற்பட்டா கூட அந்த துர்க்கை அம்மன் சங்கடங்களை எதிர்த்து போராட எங்களுக்கு சக்தியை நிச்சயம் கொடுப்பா. நீயும் எங்க கூட இந்த விரதம் இருப்பல்ல ரோஹிணி? ஒரு நாகமா இருக்கிறதால என்னால எந்த விரதமும் இருக்க முடியாது. ஆனா நான் இவங்க முன்னாடி நிச்சயமா விரதம் இருந்தே ஆகணும். இந்த 9 நாளும் ரொம்ப முக்கியமான நாள் ரோஹிணி. இந்த 9 நாட்களும் தான் துர்க்கை அம்மன் மகிஷாசூரனோட போராடினாங்க. அப்புறம் அந்த போர்ல வெற்றியும் அடைஞ்சாங்க. அதனாலதான் எப்பவும் சொல்லுவாங்க, பூமியில பாவத்தோட பாரம் அதிகமாகிற வேளையில கெடுதல்கள் ஏற்படும் பொழுது துர்க்கை அம்மனை நினைச்சு விரதம் இருந்து அவளை நினைச்சா அவ எந்த ரூபத்தில் இருந்தாவது பாவத்தை ஒழிக்கிறதுக்கு வெளியில நிச்சயமா அவ வந்தே தீர்வா. உனக்கு புரியுது இல்லம்மா? நல்லா புரியுது அத்தை. எனக்கு ரோகிணி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவளுக்கு பாபாவோட விபூதி வேலை செய்து போல இருக்கு இல்லக்கா? எனக்கு ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். நான் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கேன் அத்தை. இங்க பாருங்கம்மா, ரோகிணி எந்த விரதமும் இருக்க வேண்டாம். நோ. உன்னால இந்த விரதம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த விரதத்தை மனிதர்கள் எப்படி கடைபிடிப்பாங்களோ அதே மாதிரி நீயும் கடைபிடிச்சாகணும். இந்த விரதத்தை நான் எனக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேருக்காகவும் தான் இருக்கேன். ஏன்னா நம்மளோட இந்த உறவுல துர்கா தேவியோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கணும். எந்த விதமான கெடுதலும் நம்மளோட இந்த உறவுக்கு வந்துடவே கூடாது. சித்தார்த், ரோஹிணி இந்த விரதத்தை இருக்க விடுங்களேன். நான் இப்படி சொல்ல காரணம் இருக்கு. ஒருவேளை இவங்க உண்மையான பக்தியோட மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டாங்கன்னா அதை நம்ம யாரும் தடுக்க கூடாதுல்ல. இந்த விரதம் நம்ம பக்திக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கும். அப்புறம் இது இருக்கிறதுக்கான உரிமை ரோஹிணிக்கு கிடைச்சே ஆகணும்ல.
ஆமா சித்தார்த், அவங்க சொல்றதும் சரிதான். இது என் பக்திக்கான பரீட்சை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல நான் வச்சிருக்கிறேன் என்னோட அன்பு, அப்புறம் என்னோட பக்தி எனக்கு வைக்கப்படுற இந்த பரீட்சையில வெற்றி அடையறதுக்கான முழுமையான சக்தியை கண்டிப்பா கொடுக்கும். இங்க பாரு ரோகிணி, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு என் ரோகிணி என்கிட்ட இருக்கா. நம்ம சந்தோஷமா இருக்கோம். இங்க பாருங்க சித்தார்த், சில நேரங்கள்ல உண்மையான உறவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவளை விரதம் இருக்க விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டியோட உறவு இன்னும் வலுவா இருக்கும். பரவாயில்ல சித்தார்த், ரோஹிணி விரதம் இருக்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் விரதம் இருப்பா, அதனாலதான் ஆசைப்படுறா. ஒருவேளை இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா விரதத்தை அவ இருக்க வேண்டிய தேவையில்லை. பரவாயில்ல, முயற்சி பண்ணிதான் பாக்கட்டுமே. ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு அமர். நாம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சீமாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. உனக்கு தெரியும்ல அவ எவ்வளவு பயந்து போயிடுவான்னு. நீ நானும் சேர்ந்து எப்படியாவது இந்த பிளானுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த பிளான்ல எப்படியாவது நம்ம வெற்றி அடைஞ்சே ஆகணும். பாஸ்டிங்ல ஃப்ரூட் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். குறைஞ்சது ரோகிணி பாஸ்டிங் ஆவது ஒழுங்கா பண்ணி ஆகணும். நீ சித்தார்த்தனை பத்தி கவலைப்படாத. நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியூருக்கு அனுப்பி வச்சிடறேன். அண்ணா மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டாருன்னா நாம நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். ஞாபகம் இருக்கட்டும், நம்ம பிளான்ல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பதான். பிரேம் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு எனக்கு தெரியாம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா? அவன் அப்படி என்னதான் செய்ய விரும்புறான்? जनाः परिहातव्यो विद्याय नम कृतो प्रसान् माने नम भूषिता सर्पा किमस्तु न भयं करा. சாணக்கிய நீதியோட இந்த ஸ்லோகத்தை நீ கேள்விப்பட்டிருப்பேன்ல? மனுஷன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவங்களோட ஆத்மா கெட்டதா இருந்தா அவங்கள விட்டு தூரமா விலகிதான் இருக்கணும். அதே மாதிரி பாம்பும் படம் எடுத்து ஆடும்போது பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்கும். ஆனா அதே பாம்பு கிட்டதான் விஷம் இருக்கும். அதனாலதான் அந்த பாம்பு கிட்ட இருந்து மனுஷன் தூரமா ஒதுங்கியே இருக்கான். நீ அழகா அலங்காரம் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு. ஆனா என்னோட சித்தார்த் ஒரு நாளும் உனக்கு சொந்தமாக மாட்டாரு. குறைஞ்சபட்சம் என்னோட நெத்தையில சித்தார்த் வச்ச குங்குமமாத இருக்குல்ல, உன்னோட நெத்தியில அது கூட இல்ல. நெத்தியில குங்குமம் கூட இல்லாம நீ துர்கா தேவிக்கு விரதம் இருக்க போறியா? நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறதால மட்டும் ஒருத்தர் சுமங்கலி ஆக மாட்டாங்க. நெத்தியில குங்குமத்தை பார்வதி தேவி சதி தேவியோட அடையாளமா தான் வைக்கிறோம். பார்வதி தேவி சுமங்கலிகளை ரட்சிப்பாங்க. அதே மாதிரி சதி தேவிய தியாகத்தோட சின்னம்னு சொல்லுவாங்க. அவங்களோட இந்த ரெண்டு குணங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
உன்னோட நெத்தியில எந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு நீ இவ்ளோ கர்வப்பட்டுட்டு இருக்கியோ அத நீ ஏன் நெத்தியில இருந்து பறிச்சிருக்க? துர்கா தேவியோட 9 நாள் விரதம் முடியறதுக்குள்ள நான் உன்னோட நெத்தியில இருக்கிற இந்த குங்குமத்தை திரும்ப பறிச்சே தீருவேன். இந்த 9 நாள் முடியறதுக்குள்ள துர்கா தேவியோட கிருபையால சித்தார்த் அவரோட கையால என்னோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுவாரு. அப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்த, நான் தயாராயிட்டேன். சரி வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வேண்டாம், அங்க போகாதே. ரோஹிணி, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு சீமாவே இந்த பூஜையை பண்ணட்டும்னு சொல்றாங்க. அப்படித்தானம்மா? ஆமாக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, சீமா 2 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா? எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் உனக்கும் தெரியும் இல்லையா? சீமாவோட மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தப்போ நாம எல்லாரும் நம்பிக்கையை இழந்துட்டோம். இன்னைக்கு அந்த துர்க்கை அம்மனோட அருளால வீட்டுக்கு திரும்பி வந்து நம்ம கூட இருக்கிறா, சந்தோஷமா இருக்கா. அதனாலதான் ரோஹிணி, இந்த பூஜைய நம்ம பிரேமும் சீமாவும் சேர்ந்து செய்யட்டும். அம்மாடி சீமா, உன் கையால விளக்கேத்துமா, நேரம் ஆயிடுச்சுல்ல? சரி. जय दुर्गा देवी, जय दुर्गा देवी। रक्ष रक्ष जगन्माता, सर्वशक्ति जय दुर्गा। रक्ष रक्ष जगन्माता, सर्वशक्ति जय दुर्गा। அம்மா துர்கா தேவி, இந்த நாகத்து கூட போராடுறதுக்கான சக்தியை கொடுங்க. என்னோட மாங்கல்யத்தை அவ கைப்படியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னோட பக்தியை இந்த மாதிரி கெட்ட சக்திக்கு முன்னாடி நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்ணிகை ஸ்லோகம். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். அம்மா தாயே, என் சித்தார்த்த காப்பாத்துமா. இப்போ அவன் அந்த கெட்ட சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னையும் என் குடும்பத்தையும் அந்த நாகத்துக்கிட்ட இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை காட்டுமா. சர்வசக்தி ஜெய துர்கா. துர்கா தேவிக்கு ஜெய். ஒரு நிமிஷம்னா. சித்தார்த் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதியும் இல்ல, அருகதையும் இல்ல. துர்கா தேவி என்னைக்குமே உண்மைக்குதான் துணை போவாங்க. அதனாலதான் இன்னைக்கு உனக்கு பூஜையும் இல்ல,
சித்தார்த் கூட ஆரத்தியும் எடுத்துக்க முடியல. சின்னதா இருக்கலாம், ஆனா இதுதான் அவனோட முதல் தோல்வி. சித்தார்த் என் நெத்தியில என்னைக்கு குங்குமம் வச்சாரோ அன்னைக்கே நீ தோத்து போயிட்ட. முதல்ல நீ அவனோட சவால்ல ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் வெற்றி தோல்வியை பத்தியெல்லாம் பேசலாம். சித்தார்த்தனா இப்போதான் எனக்கு ஒரு கால் வந்தது. நம்ம ஃபார்மில் ஆரம்பிக்கிறதா இருந்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்கள் அங்கே போயே ஆகணும். நான் உங்களுக்காக காரும் டிரைவரும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் உடனே கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். லேட்டாக போயிட்டீங்கன்னா லாஸ் ஆகிடும். ஒருவேளை அவ்வளவு முக்கியமா இருந்தா நீயே போயிட்டு வர வேண்டியதானே? சித்தார்த்தனா அது என்னன்னா, உங்களுக்கு தான் ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல. சீமா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. அவளை நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போகணும் செக்அப்காக. இப்போ எனக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லையா, என்னால எப்படி இந்த நேரத்துல இவர் இல்லாம தனியா இருக்க முடியும்? ஐம் சாரி ரோஹிணி, அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா சித்தார்த்தனை தான் டீல் பண்றாரு. அதனால அண்ணன் போறதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சித்தார்த்தனா? ரோஹிணிக்கு உடம்பு சரியில்லை. இதை கேட்டதுக்கு அப்புறம் நானே போகணும்னு முயற்சி செஞ்சாலும் பிரேம் போக விட மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னை அனுப்பி வச்சுட்டு எனக்கு தெரியாம அவன் என்னதான் செய்ய நினைக்கிறான். இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க வேற யாரையாவது கூட அனுப்பலாம்ல? ரோகிணி, இருக்கட்டும். அந்த இடம் பக்கத்துல தான் இருக்கு. 4 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். இப்ப கிளம்புனா 12 மணிக்கெல்லாம் போயிடலாம். சாயந்தரத்துக்குள்ள திரும்பி இல்ல வந்துடலாம். சித்தார்த், ரோகிணி, நீ கவலைப்படாம இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சித்தார்த்தனா. யூ வெல்கம். யார் ஃபோன் பண்ணாங்க? எந்த பிளான பத்தி பேசிட்டு இருந்தீங்க? பிளானா? சீமா, நான் அமர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை. நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க பிரேம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சீமா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. ஏன்னா இப்ப என்னால உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா இங்க பாருங்க பிரேம், இங்க பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் என்னால உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது. அதே மாதிரி பொய்யும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட பொய் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிடாத. சீமா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன நம்ப. நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான். என்னோட இந்த பிளான் சக்சஸ் ஆன உடனே நான் முதல்ல உன்கிட்ட தான் வந்து சொல்ல போறேன். ப்ளீஸ். நீ பத்திரமா இரு. பிரேம் ஒரு நிமிஷம். பிரேம் அமர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னதான் பண்றாங்க? என்கிட்ட கூட சொல்லாம மறைக்கிற அளவுக்கு. அம்மா துர்கா தேவி, அவங்க 2 பேரும் நீதான் காப்பாத்தன. அப்புறம் பிரேம் இப்ப என்ன காரியத்தை செய்ய போயிருக்காரோ அதுல அவருக்கு வெற்றியை கொடுங்கம்மா. நாங்க எப்படியெல்லாம் சொன்னமோ அப்படிதான் நீங்க நடந்துக்கணும். பிரச்சனையே வரக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. ஒருவேளை ஏதாவது சொதப்பலா நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 50-50 மரணம் அங்கேயும் இருக்கு, அப்புறம் இங்கேயும் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களை அந்த நாகத்துக்கு முன்னாடி மட்டும் போங்கன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பாருங்க,
நீங்க 2 பேரும் அந்த நாகத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எந்த வேலைக்கு நம்ம முடிவு கட்ட போறோமோ அதை உங்களை தவிர யாராலையுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, எப்போ மேடம் ஒரு ராஜநாகம்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்தே அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. 50-50. அதனாலதான் சொல்றேன் அதிகமா யோசிக்க வேண்டான்னு. நாங்க சொல்லி கொடுத்ததை மட்டும் பண்ணா போதும். சரி, போன் பண்ணி பேசுங்க. சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. வர வரைக்கும் பத்திரமா இரு. ஜெகதீஷ் வர்மா, எத்தனை நாளா எங்க போனீங்க? அது வந்து மேடம், எங்களை அமரும் கேலண்டரும் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஏமாத்தி தப்பிச்சு வந்துட்டோம். அப்புறம் பெட்டியும் கூடவே எடுத்துட்டு வந்துட்டோம். பெட்டி கிடைச்சிருச்சா? நீங்க அந்த பெட்டிய திறந்து பார்க்கல? இல்ல, கண்டிப்பா பார்க்கல மேடம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே இப்ப வரேன். இல்ல மேடம், இப்போ நீங்க வராதீங்க. இப்போ நாங்களே அமர் கேலண்டர் கண்ணில் படாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மேடம், நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். நீங்க ஈவினிங் 7 மணிக்கு வந்துருங்க, நாம அங்க சந்திக்கலாம். சரி சரி, நான் வந்துடுறேன். அந்த பெட்டியை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்த எனக்கு சொந்தமாக்கிக்கிற விஷயத்துல மொத்த பரத்வாஜ் குடும்பமும் என்ன தடுக்க முடியாது.